இங்க ஒருத்த ஒரு பொண்ண டாக்கா மாத்திடுறான். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி இவளுக்கு வேலை கிடைச்ச விஷயத்த அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். அப்போ ஒரு பையன் ரோட்ல பால் எடுக்கும்போது ஒரு ட்ரக் ஒண்ணு ஃபாஸ்டா அந்த பையன் கிட்ட வருது. அத பார்த்ததும் அந்த பொண்ணு அந்த பையனை காப்பாத்த போய் இவன் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துடுறா. அவளுக்கு எங்க இருக்கும்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் டெத் அந்த பொண்ணு கிட்ட வந்து அவங்க கையில வச்சிருந்த கிறிஸ்டல் பால காட்டுறாங்க. அதுல அவ எப்படி இறந்து போனானோ அதனால அவ அம்மா எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு காட்டுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணோட அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவங்களை விட்டு போயிடுறாங்க. சோ நம்ம அம்மாவை நல்லபடியா பாத்துக்கலாம்னு நினைக்கும் போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். டெத் அவள அவ அம்மா கூட சந்தோஷமா வாழ்றதுக்காக 3 நாள் டைம் கொடுத்து ஒரு டாக்கா மாத்தி விட்டுறாங்க. அவள அம்மாவை பாக்குறதுக்காக ஓடி போறா. ஆனா அவங்க அம்மா டாக்க பார்த்ததும் பயந்து வெளியே தள்ளி கதை சத்திடுறாங்க. அந்த பொண்ணு அம்மாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்றா. அப்ப இவ அப்பாவோட செகண்ட் வைஃப் அந்த வீட்டை அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்குறதுக்காக ரவுடிகளை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்றாங்க. ஆனா அந்த டாக் அந்த ரவுடி கூட சண்டை போட்டு அவங்கள அங்க இருந்து விரட்டிடுறா. அதுக்கப்புறம் அந்த நாயை அவங்களே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் வைஃப் இந்த நாய் இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த வீடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு 2 பேர்த்த அனுப்பி அந்த நாயை தூக்கிட்டு வர சொல்றா. அவங்களும் அந்த நாயை தூக்கிட்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிடறாங்க. ஆனா அந்த நாய் எப்படியே வெளியே தப்பிச்சு வந்து அங்க இருந்து போன்ல அம்மாக்கு கால் பண்றா. அது மட்டும் இல்லாம லொகேஷனும் அனுப்பிடுறா. அதை பார்த்ததும் அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அந்த ரவுடிங்க அம்மாவை அட்டாக் பண்ணவும் அவ அங்க இருக்கிற எல்லா நாயையும் கூட்டிட்டு வந்து ரவுடிங்களை அட்டாக் பண்ணிட்டு அம்மாவை காப்பாத்திடுறா.